நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட கேள்வி பதில். அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக அந்த டவுட் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளோட தமிழ் டெக் சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஒவ்வொரு யூசருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது எப்போ கிடைக்கும், எங்கே போய் வாங்கணும், என்ன பண்ணணும், நான் ஆதார் நம்பரை இணைக்கணுமா இணைக்கக்கூடாது, நம்மளோட ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணுறது, ஏகப்பட்ட டவுட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஆதார் நம்பர் விடுபட்டு இருந்தால் அதை எப்படி ஆட் பண்ணுறது, அதை தான் சொல்ல போகிறோம். இது நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணலாம். 2 வழிகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களோட ரேஷன் கார்டில் கடையில் போயிட்டு உங்களோட விற்பனையாளர் இருப்பாங்கள்ல, ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஆதார் டீட்டெயிலை கொடுத்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ கரண்ட்டாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட பணியில் இருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவே சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். இவங்களோட டிஎன்பிடிசியோட அஃபிஷியல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆதார் இணைக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக உங்களோட ஆதாரை ஸ்கேன் பண்ணி சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அதுக்கு உண்டான சொல்யூஷன். உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஆதார் இணைக்கிறது இப்படி தான் இணைக்கணும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாராச்சும் விடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக இணைச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு உண்டான பதில் கிடைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்த நம்பர் இப்போ ஒர்க் ஆகலை, இல்லை அந்த நம்பர் தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்தேகங்கள் புகாரை எடுத்துக்கிறதுக்கு டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியலாக 2 டோல் ஃப்ரீ நம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1967. ஓகேங்களா? இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 180042555901. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசிவிட்டு உங்களோட நேமை சொல்லிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை சொல்லிட்டு தான் ஃபர்தராக நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் இன்வேலிடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்னோடய மொபைல் நம்பர் தொலைஞ்சிடுச்சு, அதனால் புது நம்பர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களோட புது நம்பரை உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மொபைல் நம்பர் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண முடியும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் உங்களால் லாகின் பண்ணி ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை புக் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இமெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், support@tnpds.com. ஸோ இந்த மெயிலுக்கு உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இமெயில் மூலமாக அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெப்சைட் மூலமாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களோட நேமு, தொலைபேசி நம்பர், மின்னஞ்சல் முகவரி, என்ன எரர் டைப்பு கொடுத்துட்டு உங்களோட ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களோட கம்ப்ளைண்ட் சென்ட் ஆகிடும். அதோட ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் மூலமாக சிம்பிளாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டவுட்டு என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டண்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதும் சரி, அப்படி இல்லை பெயர் நீக்கல் சேர்த்தலும் சரி, எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்த அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அலையணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக புதிய அட்டைக்கான விண்ணப்பம், ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணாதவங்க இமிடியேட்டாக ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு
ஈஸியாக வந்து நீங்கள் புது ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருந்துச்சு. இப்போ தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதை திரும்பவும் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு வந்து சீக்கிரமே வந்து நீங்கள் புது ரேஷன் கார்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா குயிக்காகவே வந்து ஆன்லைன் மூலமாகவே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஒரு 4-5 வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறோம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு ஸ்மார்ட் கார்டோட ஃபங்க்ஷனை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து ஆதார் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் வந்து அந்த வீடியோ லிங்க்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட எல்லா டவுட்டையும் வந்து இங்கேயே கிளியர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோவில் எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கணும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, என்னால் சொல்ல முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த கஸ்டமர் கேரை வந்து காண்டாக்ட் பண்ணி, அதாவது 1967-1880-425-5901 அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.